எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கிய நிகழ்வுகள் தற்போது ஒரு உச்சத்தை எட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம். திடுக்கிடும் திருப்பங்கள் நிறைந்த அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் என்பது போல ஒரு திரைப்படத்திற்கு நிகரான த்ரில்லுடன் ஆக்ஷனுடன் தமிழக அரசியல் தொடர்ந்து பிப்ரவரி 7 முதல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு ஆக்ஷன் திரைப்படம் கிளைமேக்ஸை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதுதான் பிரதானமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. அந்த கேள்வி இரட்டை இலை சின்னம் யாருக்கு செல்ல போகிறது என்பதுதான். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணிக்கு செல்ல போகிறதா, திருமதி சசிகலா அவர்களுடைய அணிக்கு செல்ல போகிறதா, அல்லது இருவருக்குமே இல்லாமல் முடங்க போகிறதா என்ற எதிர்பார்ப்பு தான் இன்று நாள் முழுவதும் அந்த பரபரப்பு தான் தமிழகம் முழுவதுமே காணப்பட்டது. அந்த பரபரப்பின் மையமாக டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இருந்தது. தேர்தல் ஆணையத்தில் இரு தரப்பினரும் நேரடியாக சென்று இரு தரப்பினரும் மிக மூத்த வழக்கறிஞர்களை தங்கள் பிரிவுகளுக்கு ஆதரவாக அவர்கள் அழைத்து வந்து அவர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இன்று காலை தொடங்கிய வாதங்கள் கிட்டத்தட்ட மாலை 5 மணி வரை இந்த வாதங்கள் நீடித்திருக்கின்றன. மாறி மாறி இரு தரப்புகளும் வெவ்வேறு வாதங்களை முன்வைத்திருக்கின்றன. ஏன் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. வாதங்கள் முடிந்த பிறகும் கூட இரு தரப்பினரும் சொல்லி வைத்தார் போல ஒரே விஷயங்களை சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் கிடைக்கும், இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் கிடைக்கும் என்று இரு தரப்பினருமே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நாளை ஒரு நாள் மட்டுமே அவகாசம் இருக்கிறது. மார்ச் 24ஆம் தேதிக்குள்ளாக சின்னம் யாருக்கு என்பதை முடிவு செய்தாக வேண்டும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை இப்படி கடைசி நிமிட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பரபரப்புடைய முடிவு எப்போது தெரிய போகிறது என்பதும் பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்று இரவுக்குள் தேர்தல் ஆணையம் இந்த முடிவை தெரிவித்து விடுமா என்று நொடிக்கு நொடி அனைவரும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது நாளை காலை வரை போகுமா என்றும் கூட சில தரப்புகளில் சொல்லப்படுகிறது. இன்று இரவுக்குள் அதற்கான முடிவு தெரியுமா என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக தற்போது எழுந்திருக்கிறது. இன்று தேர்தல் ஆணையத்தில் இரு அணிகளும் முன்வைத்த வாதங்கள் என்ன, இரு அணிகளிலே யாருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, எந்த வாதங்களில் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்னென்ன இருக்கின்றன, இந்த சின்னம் என்பது எந்த அளவிற்கு ஒரு தேர்தலில் முக்கியத்துவம் பெறுகிறது, ஓட்டுகளை பெறுவது சின்னமா வேட்பாளரா கட்சியா, அது பிரச்சனைகள் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறார்களா, இப்படி எந்த அடிப்படையில் இந்த ஆர்கே நகர் தேர்தலில் இன்றைய முடிவு அல்லது நாளைய முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அதே போல இந்த ஒரு முடிவு என்பது இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற முடிவு என்பது தமிழக அரசியலையே ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு முடிவாக இருக்க போகிறதா, தமிழகத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகத்திலிருந்து அரசாங்கத்திலிருந்து தமிழக மக்களுக்கே ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக இந்த ஒரு தீர்ப்பு இருக்க போகிறதா, இப்படி பல்வேறு கோணங்களில் பல்வேறு தரப்புகளையும் நாம் ஆராய்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம் நேயர்களே. இரட்டை இலைக்கான மண்டுக்கட்டு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அஇஅதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பவுன்ராஜ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய திரு மஃபா பாண்டியராஜன் அவர்களும் நம்மிடையே இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு விஜயன் அவர்கள்ட்ட இருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு முதற்கட்ட கேள்வி, இன்று தேர்தல் ஆணையத்துல விசாரணை அப்படிங்கிறது ஆரம்பமாகிருக்கு. நமக்கு வெளியே அனைத்து தரப்பினரும் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னன்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சின்னம் யாருக்கு அப்படிங்கிற கேள்வியை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு விவாதிக்கப்பட்டது. பொதுச் செயலாளரோட நியமனம் செல்லுமா செல்லாதாங்கிறத பத்தி இன்னைக்கு பேசல, சின்னம் யாருக்குன்றத மட்டும்தான் பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொதுச் செயலாளருடைய நியமனம் பற்றின கேள்வியை ரிசால்வ் பண்ணாம, அது செல்லுமா செல்லாதான்ற முடிவை எடுக்காம சின்னம் யாருக்குன்னு சொல்லிட முடியுமா? பொதுச் செயலாளருக்கான முடிவை சொல்லாமல் சின்னம் யாருக்கு என்று சொல்வது சட்டப்படி உகந்ததல்ல. முதல் காரணம் என்னவென்றால், இந்த எந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கையெழுத்திட்டு ஒரு படிவம் கொடுக்க வேண்டும். அப்படித்தான் ஜெயலலிதா அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது, அந்த இடைத்தேர்தல் வந்த பொழுது, அப்போது அவர் கையெழுத்திட முடியாத நிலையில் அவருடைய கைரேகை பதிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக, ஜெயலலிதா இறந்த பிறகு பொதுச் செயலாளர் என்று ஒரு பதவியே அவங்களுடைய சட்டத்திட்டப்படி, அதாவது அதிமுகவினுடைய சட்டத்திட்டப்படி நியமிக்கப்படவில்லை. அதனால் அதிமுகவில் இன்றைய அளவில் ஒழுங்காக அவர்களுடைய சட்டப்படி நியமிக்கப்பட்ட எந்த ஒரு பொதுச் செயலாளரும் இல்லை. அப்படி பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு காரணத்தினால் அந்த பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் தான் இப்போதைக்கு பொதுச் செயலாளர். அது செல்லுமா செல்லாதன்றதா சசிகலா என்பவர் அவர்களுடைய சட்டப்படி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அதனால அதற்கான முடிவை இன்னும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. அதை ரிசால்வ் பண்ணாம பண்ண முடியாது. ஏன்னா
அல்டிமேட்டா யாருக்கு சின்னம்னு சொல்லிட்டா யார் அதனுடைய படிவத்தை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது, யார் அந்த படிவத்தில் ஒப்புதல் அளிக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லையா? வெறும்னா யாருக்கு சின்னம்னு சொல்லிட்டா போதாது. ஒப்புதல் அளிப்பவர்கள் அந்த கட்சியினுடைய ஒழுங்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலராக இருக்கணும். சசிகலாவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அவருடைய கட்சியினுடைய விதிகள் படி அல்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால என்னை பொறுத்தவரை இப்போது இருக்கின்ற நிலையில் என்னை ஒரு கருத்து கேட்டால் நான் என்ன சொல்வேன், 2 பேரும் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு என்று கேட்க முடியாது. ஒழுங்கான ஒரு பொதுச் செயலாளர் அவரோ அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட வேறு ஒருவரிடமோ கையெழுத்து வாங்கி கொடுக்கும் வரை இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்து. இதனுடைய இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த வழக்கை பொறுத்தவரை இதை 2 பேருக்கும் ஒரு பிரிவு இருக்கிறதா மாதிரி யாரும் டிஃபெக்ஷன் இல்லை, 2 பேருமே தாங்க தான் ஏடிஎம்கேன்னு சொல்கிற பொழுது அதனுடைய இவர்களுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ சரியாக கணிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த விசாரணையில் டெல்லியில் கலந்து கொள்ளவில்லை, அதனால் எனக்கு தெரியாது அதில் என்ன பேசுனாங்க என்ன வந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் வெறும்னா இந்த 2 அணிகளில் யாருக்கு சின்னம் என்று சொல்வது முழுமையான ஒரு தீர்ப்பாக அமையாது. அது எலெக்ஷனுடைய பிரச்சனையை தீர்க்காது. ஏன்னா எலெக்ஷனில் என்னைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாங்களோ அது தாக்கல் பண்ணி அந்த படிவத்தையும் சேர்த்து கொடுத்தா தான் அந்த சின்னத்துல பதிவு பண்ண முடியும். அதனால ஒரு அறகுறையான ஒரு தீர்ப்பு சின்னம் யார் சின்னத்தில் யார் அப்படி ஒரு தீர்ப்பு வருமேயானால் நமக்கு டெல்லியில இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் உட்பட அந்த உள்ள இருந்தவங்க வெளியே பேட்டி கொடுத்தது என்னவா இருக்குன்னா, சின்னத்தை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு விவாதிக்கப்பட்டதுன்னு. அப்ப நீங்க சொல்றதை வச்சு சின்னத்தை பற்றி மட்டும் ரிசால்வ் பண்ணக்கூடிய வகையில இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வருமேயானால், இப்போ இன்னும் 1 மணி நேரத்திலேயோ 2 மணி நேரத்திலேயோ ஒரு தீர்ப்பு வருமேயானால் அந்த தீர்ப்பு ஒரு முழுமையானதா இருக்காது. அப்ப இன்னும் அது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன். அது படிவத்தை யார் பூர்த்தி செய்வது என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்கு. ஏன்னா சட்டம்னு வரும்பொழுது படிவம் கொடுக்கணும். அந்த படிவத்தில் ஒழுங்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெனரல் செக்ரட்டரி அதாவது பொதுச் செயலாளர் தான் கையெழுத்திடணும். ஒழுங்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் இருக்காரா இல்லையாங்கிறதையும் சேர்த்து முடிவு பண்ணாம சின்னம் இந்த 2 அணிகளில் போட்டி போடுறதுக்கு யார் என்பதை முழுமையாக முடிவாக இருக்க. நம்ம சட்டப்படி வேற ஒரு பார்வையில பார்த்தோம்னா, ஒருத்தருடைய பதவி செல்லுமா செல்லாதான்றது கேள்விக்குள்ளா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு இன்டரிமா அது ஸ்டே பண்ணப்படல, இல்ல இவங்க தற்காலிகமா அதுக்கு அவங்களுடைய நியமனத்துக்கு ஸ்டே விதிக்கிறோம், இடைக்கால தடை விதிக்கிறோம், அப்படி எதுவுமே இதுவரைக்கும் யாரும் சொல்லாத போது தற்போதைய நிலையில ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு பார்த்தா சசிகலா அவர்கள் தானே பொதுச் செயலாளர் ஒரு தீர்ப்பு வரும் வரை. இல்ல ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் நான் சொல்லிடுறேன். ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னா இவங்களா நியமிக்கிட்ட ஒரு விஷயத்துக்கு ஸ்டேட்டஸ் கோன்னு வராது. சட்டப்படி இது முடிவு பண்ண வேண்டிய விஷயம். எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் 29A கீழே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த விஷயமும் இதுல ஒரு விஷயமா இருந்திருக்கிறது. இந்த சேலஞ்ச் டு தி ஹூ வெதர் ஷீ இஸ் ரைட்லி எலெக்டட் ஆர் நாட் இஸ் ஆல்சோ தேர். அதனால கடைசியாக கையெழுத்து போடும் பொழுது தேர்ந்தெடுத்தது சரி என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், ஒரு நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுத்தவரே சொல்லிக்கொள்ள முடியாது. அது ஒரு நீதிமன்றமோ அல்ல நீதிமன்றத்திற்கு இணையான எலெக்ஷன் கமிஷன் போன்ற ஒரு கமிஷனோ தீர்ப்பு அளிக்கும் வரை தானாகவே ஒருவர் பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டு நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்வது சாத்தியமல்ல. அது அது சிங்கிள் சைடட் ஸ்டேட்மெண்ட். அவர்கள் தானாகவே அவர்கள் ஒட்டுமொத்தமான உறுப்பினர்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதை நம்ம அவங்க கிட்ட கேட்போம். அதை அடுத்து எடுத்துட்டு போவோம். நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக விரும்புறேன். இன்னும் 1 மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ தீர்ப்பு வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நாம இருக்கோம். முதற்கட்டமா அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க நான் விரும்புறது, எந்த ஒரு இதற்கான தீர்ப்பு எந்த மாதிரி அமையுங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு? நான் பெரும்பாலும் திரு வழக்கறிஞர் விஜயன் அவர்கள் கூறியதோடு நான் உடன்படுகிறேன். என்றால் அதிமுகவினுடைய எந்த தரப்பின் பக்கம் இன்றைக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பது கேள்வி அல்ல. அப்படி அது கேள்வியாக அமையுமானால் ஆளுகிற கட்சியாக இப்போது இருக்கிற கட்சியின் பக்கம் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்களை பொறுத்தவரை சரியான விவரம் தேர்தல் ஆணையத்தின் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் தான் அதை வெரிஃபை பண்ண வேண்டும். ஏனென்றால் இவர்களும் சொல்லுகிறார்கள் எங்கள் பக்கம் பல நிர்வாகிகள் இருக்கிறார்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது அந்த மாதிரியான ஒரு பலப்பரீட்சை அல்ல. திரு சசிகலா தரப்பில் அவர்கள் சொல்லுவதைப் போல திரு பன்னீர்செல்வம், திரு மதுசூதனன் அவர்களெல்லாம் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுதான் அந்த பொதுக்குழுவிலே என்று சொன்னாலும் கூட அடிப்படையான கேள்வி என்னவென்றால்,
முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த முறைப்படி இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. அவங்களும் தேர்தல் நடத்தி போட்டியின்றி தேர்தல் என்றாலும் கூட நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கட்சியினுடைய ஒரு தேர்தல் அதிகாரி நியமிக்கப்படுவார். அவர் ஒரு தேர்தல் அட்டவணையை வெளியிடுவார். 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடக்கம், 12ஆம் தேதி வரை எதிர்த்து யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யலன்னா அது போட்டியின்றி அவர் ஏகமனதாக தேர்வாகிறார். வரிசையாக பல மாவட்ட செயலாளர்கள் பொதுச் செயலாளரின் பேரில் அவர்தான் இருக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்வார்கள். யாரும் வேறு யாரும். நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. ஆனா இன்னைக்கு நிதர்சனம் இன்னைக்கு தேர்தல் நான் அதுல ஒரு சின்ன வேறுபாடு சொல்றேன். அது வந்து ஒரு திரு விஜயன் அவர்கள் சொன்னதுதான் நீங்களும் சொல்றீங்க. பொதுச் செயலாளர் நியமனத்தை ஃபர்ஸ்ட் அது என்னன்ற அந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டு அப்புறம் தான் சின்னத்துக்கு வரணும். ஏனென்றால் அந்த பி ஃபார்ம்ல கையெழுத்தப்படுவது நீங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்றீங்க. நான் எப்படி நடந்துருக்குன்னு கேக்குறேன். இன்னைக்கு சின்னத்தை பத்தி மட்டும் தான் விவாதம் தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு. இது வந்து நிச்சயமாக இது சட்டத்தினுடைய பார்வைக்கு இது போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுறேன். இதுல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்பட்டால், ஒரு தரப்புக்கு ஆதரவாக முடிவு எடுக்கப்பட்டால், நான் எந்த தரப்பு என்று கூற விரும்பவில்லை, எந்த தரப்புக்கு ஆதரவாக இது முடிவெடுக்கப்பட்டாலும், திருமதி சசிகலா தரப்புக்கு ஆதரவாக முடிவெடுக்கப்பட்டாலும் சரி, அல்லது முன்னாள் முதலமைச்சரால் நான் தான் பொருளாளராக நியமிக்கப்பட்டேன், எங்கள் பக்கம்தான் அவைத்தலைவர் இருக்கிறார், ஆகவே எங்களுக்குத்தான் சின்னம் சொந்தம் என்று சொல்லுகிற ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவாக இந்த முடிவெடுக்கப்பட்டாலும் இது சட்டத்தின் பார்வைக்கு நிச்சயமாக இன்னியோட இந்த விஷயம் முடியாது என்று தான் நினைக்கிறேன். நான் திரு அஇஅதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பவுன்ராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இவங்க 2 பேருடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு கருத்து தான் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி சார்பில் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திலையும் முன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு சசிகலா அவர்களுடைய தரப்புக்கு தான் இரட்டை இலை சொந்தம் என்ற ஒரு தீர்ப்பை தேர்தல் ஆணையம் கொடுக்குமே ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது போல் ஆகிவிடும். அந்த கேள்வியை வந்து இன்னும் நம்ம ரிசால்வ் பண்ணாத சூழ்நிலையில அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி தரப்புல சொல்றாங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கிறதா நீங்க நினைக்கலையா? இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கான தீர்வு வராம உங்களுக்கு இரட்டை இலை சின்னம் வர்றதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு நிமிஷம் மேடம் சொல்லிக்கிறேன். நம்ம விஜய சாருக்கும் நம்ம ரமேஷ் அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவங்க இறந்துடுறாங்க. இறந்த பிற்பாடு அந்த அந்த பொதுச் செயலாளருக்கு தற்காலிகமா ஒரு ஆளை நியமனம் செய்யணும். அதுதான் சட்டம், அதிமுக விதி. அந்த விதியின் அடிப்படையில் தான் எந்த சட்ட விதியில இருக்கு? இல்ல எங்களுடைய அது வந்து ஒரு பொதுச் செயலாளர் இல்லாம ஒரு கட்சியை இயக்க முடியாது. இல்ல அப்படி ஒரு சட்ட விதி இருக்கான்னு கேக்குறேன். எந்த பைலால இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற எந்த பைலால தற்காலிகமா நியமிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கா? இல்ல ஆமா வந்து உங்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்டுங்க, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அதை இயக்குறவர். பொதுச் செயலாளர் வந்து இறந்துட்டாருங்கும் போது இடம் காலியா இருக்கிறது. அந்த காலியா இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய எல்லா கட்சியினுடைய கண்ட்ரோல் எல்லாத்தையும் பார்க்கணும்னா பொதுச் செயலாளர் இருந்தாகணும். அப்ப பொதுச் செயலாளருக்கு தற்காலிகமா ஒரு பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணுவதற்கு உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அந்த நம்மளுடைய அந்த அரசமைப்புல அனைத்து இந்திய அதிமுகவில் அது ஒரு அதை செஞ்சு ஆகணும். அதுதான் முறை. இன்னொன்னு உங்களுக்கு ஒன்று நான் சொல்றேன் கடம்புறேன். அதிமுக குறுக்கிடறதுக்கு மன்னிக்கணும். உங்களுடைய கட்சியுடைய விதி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய விதி 43 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொதுக்குழு வந்து என்ன முடிவுகளை வேணா அந்த கட்சிக்காக எடுக்கலாம், என்ன சட்ட திருத்தங்களை வேணா கொண்டு வரலாம், எதை வேணா மாத்தலாம். ஆனா எதை மட்டும் மாத்த முடியாது தெரியுமா? பொதுச் செயலாளருடைய தேர்வு எப்படி நடக்கிறது என்ற விஷயத்தை மட்டும் பொதுக்குழு மாத்தவே முடியாது. 1.5 கோடி தொண்டர்கள் வாக்களித்து தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நீங்க சொல்ற ரைட் அதை நான் ஏத்துக்கிறேன். நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போதைக்கு தற்காலிகமா தான் பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணிருக்கோம். பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் இல்ல, அது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. அன்புக்குனியா நம்மளுடைய விஜயன் அவர்களும் ரமேஷ் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியதான் தற்காலிகமா தான் அவங்க இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஒரு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட விதிப்படிமா அந்த ஒரு இயக்க ஒரு தேர்தல் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல். அது கிளையில இருக்கிற அனைத்து உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பொதுச்செயலாளர் வருங்கிற விதி. ஆனா அதற்கு அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் 5 ஆண்டு காலம் ஆகணும். 5 ஆண்டு காலம் வருவதற்குள்ளாக இந்த கட்சியை இன்னும் 1 ஆண்டு காலம் எங்களுக்கு இருக்கு. இல்ல எனக்கு புரியல, 5 ஆண்டு காலம் எதற்காகணும்?
5 ஆண்டுகள் சட்டத்துல அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய விதிப்படி ஒரு தேர்தல் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் தேர்ந்தெடுக்கிறோம். செயலாளர் இல்ல அப்படி எந்த விதியும் எனக்கு தெரிஞ்ச உங்களுடைய சட்டத்துல இல்ல. நீங்க தான் சொல்லணும், அது உங்களுடைய கட்சியோட சட்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொதுச் செயலாளர் இல்லன்னு சொல்லும்போது அந்த இடம் காலி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தை நிரப்பதுக்கான தேர்தல் வரணும். அது தற்காலிகமா தான் நியமிக்கணும் உங்களோட விதி எதுவும் சொல்ல. சரி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இல்ல நீங்க கேக்குற இல்ல நீங்களும் நானும் நடத்தக்கூடிய விவாதங்கள் தான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்திலும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புல வச்சிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, பொதுச் செயலாளர் நியமனம் நீங்க தற்காலிகமான ஒரு பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அதுதான் செய்யப்படணும்னு நீங்க சொல்றீங்க. அது உங்களுடைய தரப்பு வாதம். இப்ப கேள்வி எங்க வருதுன்னா, திரு பன்னீர்செல்வம் அவர்களோட அணி தரப்புல அது செல்லாதும் ஒரு டிஸ்பியூட் எடுத்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போறாங்க. அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காமல் சின்னத்திற்கான பதில் கிடைத்து விடுமான்னு கேக்குறேன். இல்ல எதுக்கு பொதுச் செயலாளர் சின்ன வந்துமா யாரு பொதுச் செயலாளர் கட்சியில இருக்கிற பெரும்பான்மை 95% நாங்க வந்து பெரும்பான்மை வந்து இன்னைக்கு சின்னம்மா சசிகலா அம்மாவுடைய இதுல தான் நாங்க இருக்கோம். 95% அனைத்து இந்திய அதிமுக சின்னம்மா தலைமையில தான் இயங்கி வருது. 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல இருக்கும். நீங்க இதுல இருக்கிற பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களும் அந்த இயக்கத்துல தான் இருக்கும். அனைத்து இந்திய அதிமுக தான் நாங்க இருக்கோம். அதே போல ஒன்றிய கழக செயலாளர்கள் இருக்கிற அத்தனை பேருமே இந்த இயக்கத்துல 95% பேர் இருக்கோம். இந்த இயக்கத்துல நாங்க வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அந்த கட்சி வழி நடத்தி சொல்லிட்டு இருக்கோம். தலைமை கழகம் எங்க கிட்ட தான் இருக்கு. இவ்வளவு இருக்கும் பொழுது அனைத்து பெரும்பான்மை இருக்கும் பொழுது எங்க கிட்ட தான் அந்த வந்து அவங்க அந்த ரெட்டலை சின்னம் எங்களுக்கு தான் ஒதுக்கப்படுமே ஒழிய இது வந்து சட்டப்படி சட்ட ரீதியா எங்களுக்கு தான் கிடைக்கிறது. ஓகே, நம்மிடையே தமிழகத்துடைய முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி திரு நரேஷ் குப்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் திரு நரேஷ் குப்தா. நான் இதற்கு முன்னாடி பேசிட்டு இருந்த ஒரு கேள்வியை தான் உங்ககிட்டயும் முதற்கட்டமா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இதுல 2 விஷயங்கள் வந்து டிஸ்பியூட் ஆயிருக்கு. இப்ப திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி தரப்புல ஒன்னு பொதுச் செயலாளருடைய நியமனம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது, இரண்டாவது இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிறது. இதுல முதல் கேள்விக்கான விடை கிடைக்காம இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விவாதங்கள் தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை சின்னத்தை பற்றி மட்டுமே அவங்க விவாதங்கள் நடத்திருக்காங்க. அப்போ முதல் கேள்விக்கு பதில் கிடைக்காம இரண்டாவது கேள்விக்கு விவாதங்கள் நடத்துறது எந்த அளவுக்கு பொருத்தமான விஷயமாக இருக்கும்? அதற்கான பதில் ஒரு முழுமையானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி ஓபி 2 குரூப்ஸ் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இதே சிச்சுவேஷனில் 2 குரூப்ஸ் இருக்கும்போது அகிலேஷ் யாதவ் குரூப்க்கு அதிகமாக சப்போர்ட் இருக்கிறதுனால அங்கே எலெக்ஷன் கமிஷன் அகிலேஷ் யாதவுக்கு சிம்பிள் அலாட் பண்ணுது, எஸ்பி பார்ட்டி சிம்பிள். இங்கே அந்த பிரச்சனை வந்திருக்கு. இங்கே என்ன ப்ராப்ளம், அஃப்கோர்ஸ் ஓபிஎஸ் சைடில் இப்போ சசிகலா நாமினேஷன் ஜெனரல் செக்ரட்டரி வேலிடாக இல்லை, அது ரூல்ஸ் படி இல்லை. இருந்தாலும் அந்த சசிகலா குரூப்பில் என்ன சொல்கிறது, ஒரு டெம்பரரி நாமினேஷனுக்கு ரைட் இருக்குது. அந்த பேசிஸில் டெம்பரரி நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஓபி பன்னீர்செல்வம் குரூப்பில் என்ன சொல்கிறாங்க, ப்ரைமரி மெம்பர்ஸ் அதிகமாக அந்த சைடுக்கு இல்லை, அந்த பேசிஸில் கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள் எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இருக்குது எந்த குரூப்க்கு அலாட் பண்ணுறது அல்லது எந்த குரூப்க்கு அலாட் பண்ணாமல் ஃப்ரீஸ் கூட பண்ணலாங்க. ஒரு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன எடுத்தால் எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறம் இதே பிரச்சனை வந்தது. அப்போது எலெக்ஷன் கமிஷன் சிம்பிள் ஃப்ரீஸ் பண்ணது டெம்பரரியாக. அப்புறம் 2 ஃபேக்ஷன்ஸ் யூனிட்டிக்கு அப்புறம் மறுபடி அலாட் பண்ணாங்க, டீஃப்ரீஸ் பண்ணது எலெக்ஷன் கமிஷன். ஸோ இந்த நிலையில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுக்கணும், ஃப்ரீஸ் பண்ணுறதா அல்லது சசிகலா குரூப்க்கு கொடுக்குறதா, அந்த பிரச்சனை முடிவு எடுக்கணும். அது சிக்கல்மான விஷயம் இது. இது எந்த அடிப்படையில இந்த முடிவுகள் எடுக்கப்படும் திரு நரேஷ் குப்தா? எந்த மாதிரியான கிரைட்டீரியா எல்லாம் வச்சிருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு சின்னத்துக்கு யாருக்கு அப்படின்னு 2 பேருக்கு பிரச்சனை வரும்போது எதெல்லாம் பார்ப்பாங்க தேர்தல் ஆணையம்? இப்போ ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்படுது, எத்தனை எம்எல்ஏ எம்பிக்களுடைய ஆதரவு இருக்குன்ற நம்பர்ஸை பார்ப்பாங்க அப்படின்னு. அதை தவிர வேற ஏதாவது விஷயங்கள் அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? வேற ஏதாவது சட்ட ரீதியான விஷயங்கள் இருக்கிறதா? அந்த உங்களை தேர்தல் ஆணையத்துடைய விதிகள் என்ன சொல்லுது அதை பத்தி? இல்லை, நம்பர்ஸ் தான் பார்க்குறது. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் கூட நம்பர்ஸ் தான் பார்த்து முடிவு எடுத்தது.
இந்த கேஸில் எம்எல்ஏஸ் எம்பிஸ் பொறுத்தவரையில் அதிகமாக சசிகலா குரூப்புக்கு தான் இருக்குது. ஆனால் ப்ரைமரி மெம்பர்ஸ் பற்றி தெரியல. ரெண்டு சைடில் என்ன ரெப்ரசன்டேஷனில் சிக்னேச்சர்ஸ் யார் சிக்னேச்சர்ஸ் வாங்கியிருக்காங்க அது தெரியல. எத்தனை நம்பர்ஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த ஜென்ரல் கவுன்சில் மெம்பர்ஸ் மாத்திரம் இல்லை, ப்ரைமரி மெம்பர்ஸும் பார்க்கணும். பட் எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு இன்டர்னல் ஒர்க்கிங் இன்டர்னல் சப்போர்ட்டு பற்றி விசாரிக்கலாம், அதுவும் ஒரு ஏரியா ஆஃப் டவுட் இருக்குது. ஸோ அது இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான், ஒரு சிக்கலான விஷயமா தான் பார்க்குறீங்க. இப்போ நம்ம 2 உதாரணங்கள் பேசணும். ஒன்று, அகிலேஷ் யாதவ் வழக்கில் வெறும் நம்பர்ஸின் அடிப்படை, எண்களின் அடிப்படையில் யாருக்கு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்து ஒரு தீர்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்குது. நீங்களே குறிப்பிட்டது போல திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சின்னத்தை முடக்குவதை, இதே மாதிரியான ஒரு பிளவு வரும்போது சின்னத்தை முடக்குவதுன்ற ஒரு முடிவை வந்து தேர்தல் ஆணையம் எடுக்கிறது. இந்த 2 கேஸ்ல நீங்க பார்த்த வரைக்கும் தற்போதைய நிலவரம் எதுக்கு, எந்த கேஸுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? அகிலேஷ் யாதவ் கேஸோட எக்ஸாம்பிள் இதுக்கு பெட்டரா பொருந்தும் நினைக்கிறீங்களா, அல்லது எம்ஜிஆர் மறைவுக்கு இருக்கக்கூடிய பிறகு இருக்கக்கூடிய நிலை தான் தற்போதைய வழக்குக்கு இன்னும் கிட்டத்தட்ட பொருத்தமா வருதுன்னு நினைக்கிறீங்களா? அகிலேஷ் யாதவ் கேஸ்ல ரொம்ப கிளியராக இருந்தது, அவருக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தது. இந்த கேஸில் அது அவ்வளோ கிளியராக இல்லை, யாருக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்குது. அதனால் எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரீஸ் கூட பண்ணதற்கு சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இரட்டை இலை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க கருதுறீங்க. அப்படி இரட்டை இலை முடக்கப்படுமே ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்? இப்போதைக்கு வந்து இந்த 2 அணிகளுக்கும் 2 சுயேட்சை சின்னங்கள் வழங்கப்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆர்கே நகர் தேர்தலுக்கு, ஒருவேளை இரட்டை இலை முடக்கப்பட்டால். பட் மீண்டும் இவர்கள் இரட்டை இலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? 89ல நடந்தது போல மீண்டும் அதே சின்னத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சட்ட ரீதியா? அது ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு இப்போ சொல்ல முடியாது. சப்போஸிங் 2 ஃபேக்ஷன்ஸ் யுனைட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, டீஃப்ரீஸ் பண்ணலாம். அந்த எலெக்ஷன் சிம்பிள் டீஃப்ரீஸ் ஆகிடும் இப்போ ஃப்ரீஸ் பண்ணால். ஆனால் இப்போ சிச்சுவேஷன் ஃபியூச்சரில் என்ன நிலை வரும் சொல்ல முடியாது. இப்போ ஒருவேளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு இந்த 2 அணிகளும் ஒன்னா இணைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்க சொல்றீங்க. ஆனா இது 2 அணியாகவே தொடர்ந்து அதற்கு பிறகு ஒரு அணி இரட்டை இலை சின்னத்தை கேட்டா கிடைக்குமா, இல்ல அவங்க வேற சின்னத்திலே தான் தொடரணும்ன்ற நிலை ஏற்படுமா? இல்லை, அப்போவும் அந்த இதை பார்க்க வேண்டியிருக்கும். மெஜாரிட்டி சப்போர்ட் யாருக்கு இருக்குது, பேசிஸ் அதே தான், மெஜாரிட்டி சப்போர்ட். ஒரு மெஜாரிட்டிங்கிறது தான் நீங்க ஒரு முக்கிய விஷயமா கருதுறீங்க. ஆமா 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 கரெக்ட். இல்ல அதற்குள்ள ஒரு கட்சி ஒரு குரூப் கோர்ட்டுக்கு கூட போறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். அப்போ கோர்ட் முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, அப்ப இன்னும் இந்த முடிவு தள்ளி போகும் இல்லையா? கோர்ட் இப்போ நான் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்து அதை எதிர்த்து நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா இந்த முடிவு இன்னும் ஒரு ஃபைனாலிட்டிக்கு வராமல் தள்ளி போகும். ஆனா மார்ச் 24ஓட அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டாக வேணும் ஆர்கே நகர்ல. அப்போ வழக்கு கோர்ட்ல நின்னுச்சுன்னா அப்போ தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்கும்? இல்லை, இப்போ தேர்தல் ஆணையம் முடிவு எடுத்தாச்சுன்னா சிம்பிள் அலாட் பண்ணதற்கு கோர்ட்டு போகும் வரை அது ஆஃப்கோர்ஸ் அது டைம் ஆகும். ஸோ இந்த எலெக்ஷன் பொறுத்தவரையில் ப்ராபப்ளி அந்த குரூப் அந்த சிம்பிள் வச்சு கண்டெஸ்ட் பண்ணலாங்க. பட் இப்போது தேர்தல் ஆணையம் ஃப்ரீஸ் பண்ணிட்டா அப்புறம் கோர்ட்டுக்கு போனால் அப்போ நிறைய டைம் இருக்கும். அடுத்து இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குங்கிறதுனால தேர்தல் ஆணையம் வேற மாதிரியான இந்த சின்னத்தை ஒதுக்கீடுல மாத்துறதுக்கான இது இருக்கா, இல்ல இப்போதைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் இப்போதைக்கு கோர்ட் அதை மாத்தாத வரை அந்த தீர்ப்பு தான் செல்லும் அப்படிங்கிற நிலை தான் இருக்குமா? இப்போ கோர்ட் மாத்தாத வரை அந்த எலெக்ஷன் கமிஷன் அலாட் பண்ணது சிம்பிள் தான் செல்லும், யூஸ் ஆகும். ஓகே, ஸோ கோர்ட் என்ன மாதிரியான முடிவெடுக்க போகிறது, இல்லை கோர்ட்டுக்கு இந்த விஷயம் போகுமா அப்படிங்கிறதும் கூட ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது நீங்கள் கருதுறீங்க. இறுதியாக உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி சார்பில் முன் வச்சிருக்கக்கூடிய ஒரு வாதம், சசிகலா அவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருக்காங்க.
அப்போ அவர்களுடைய சார்பில் ஃபார்ம் பில கையெழுத்து போடப்பட்டு அவர்களுடைய சார்பாக ஒரு வேட்பாளர் வந்து நிக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி தரப்புல ஒரு தார்மீகமா ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இதுல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பார்க்கும்போது அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு மட்டும்தான் தடை இருக்கிறதே தவிர ஒரு கட்சியுடைய தலைவராக இருப்பதற்கு இதுவரை ஆர்பி ஆக்ட்ல அப்படி ஒரு மாற்றம் செய்யப்படவில்லை. அந்த மாதிரி சட்ட ஆர்பி ஆக்ட்ல இருக்கக்கூடிய சட்ட விதிகளின்படி அந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் போகுமா அல்லது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியில தார்மீகமா எழுப்பக்கூடிய கேள்விக்கான ஒரு வேலிடிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் கைட் போட முடியலன்னு சசிகலா வேற யாராவது ஆத்தரைஸ் பண்ணி அவர் கைட் போடலாம். ஓகே. ஸோ அந்த பேசிஸ்ல ஆஃப்கோர்ஸ் ஒன்றும் இடைஞ்சல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல பட் அப்படியுமே அந்த தார்மீகமான கேள்வி அப்படியே தானே இருக்கு. ஒரு ஒரு நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்ட ஒருவருடைய சார்புல அவர் ஆத்தரைஸ் பண்ணி இன்னொருத்தர் வராரு, அவருடைய இதுல வந்து அந்த சின்னம் கொடுக்கப்படுதுன்னா அந்த தார்மீக கொஸ்டின் அப்படியே தானே ரிமைன் ஆகுது. கன்விக்ஷன் இருக்கிறதுனால ஆஃப்கோர்ஸ் அவர் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. பட் சப்போஸிங் அவர் கைட் போட முடியலன்னா அப்போ யாராவது ஆத்தரைஸ் பண்ணலாம். அந்த ஆங்கிள் இன்னும் இடைஞ்சல் இருக்காது அந்த குரூப்புக்கு. ஓகே ஓகே. இது மெஜாரிட்டி சப்போர்ட்க்கு தான் அந்த ப்ராப்ளம். ஓகே ஓகே. ஸோ இந்த ஒரு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட விஷயம் வந்து இதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்க. நம்பர்ஸ் மெஜாரிட்டி யார் பக்கம் பலம் என்பது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும் இதுல அப்படிங்கறத உங்களோட இறுதியான பார்வையா நான் புரிஞ்சுக்கலாமா திரு நரேஷ்? நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மிடையே முன்னாள் அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர். உங்ககிட்ட நான் கேட்க விரும்பக்கூடிய விஷயம், சற்று முன்னர் இதே நிகழ்ச்சியில முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்த திரு நரேஷ் குப்தா அவர்கள் இணைந்திருந்தாரு. அவர் சொன்ன விஷயம், தேர்தல் ஆணையத்துடைய கிரைட்டீரியா சிம்பிள் யாருக்கு கொடுக்கறதுன்றது வரும்போது ஒரு முக்கியமான ஒரு அளவுகோலாக எண்ணிக்கை என்பது இருக்கிறது. எண்ணிக்கை அடிப்படையில் எந்த அணிக்கு அதிகம் ஆதரவு அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தா சசிகலா அவர்களுடைய அணிக்கு சாதகமான ஒரு அமைப்பு அது இல்லையா? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியுடைய சட்ட விதிகள் கான்ஸ்டியூஷன் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. செக்ஷன் 20 சப்செக்ஷன் 2 தெளிவாக பொதுச் செயலாளர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கு. சிம்பிள் அலாட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க சொன்ன அந்த ஃபார்ம் பி கையெழுத்து போடுற அதிகாரம் வந்து ஜெனரல் செக்ரட்டரிக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த கான்ஸ்டியூஷன்லேயே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொதுச் செயலாளர் தவிர மக்களால், அதாவது ஜெனரல் கவுன்சில் மெம்பரால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரே ஒரு நபர் கட்சியுடைய அவைத்தலைவர். அதுவும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. வேறு எந்த பொறுப்புமே எலெக்டட் பொசிஷன் கிடையாது கட்சியில். எல்லா உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் பொதுச் செயலாளர். கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர். எலெக்டட் பொசிஷன் வந்து அவைத்தலைவர். இந்த 2 பொசிஷன் தான் எலெக்டட் பொசிஷன் பார்ட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அதனால் நாங்கள் எடுத்து வைக்கிற வாதம் எல்லாமே இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இவங்களே வந்து கொடுத்திருக்கிற கிளைம் அங்கே என்னன்னா, எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்திருக்கிற கிளைம் என்னன்னா, she has been appointed by 2090 out of 2141. 2141 பொதுக்குழு உறுப்பினர்களை 2090 பேர் அட்டென்ட் பண்ணி அவர்களை அப்பாயிண்ட் செய்திருக்கிறார்கள். அப்பாயிண்ட்டுக்கு எலெக்டடுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து பொதுச் செயலாளர் நியமனத்தை கேள்விக்குள்ளாக்குறீங்க. ஏன்னா அந்த பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் நடந்திருக்கிற விவாதம் பொதுச் செயலாளர் நியமனம் பத்தியே இல்ல. ஏன்னா மற்ற 4 விவாதங்களும் ஏற்கனவே நடந்து விட்டன. நாங்க எல்லாருமே 9 பேர் அங்க போயிருந்தோம். அவங்க சைடுல இருந்து 9 பேர் வந்திருந்தாங்க. அதே ஃபுல் பெஞ்ச் எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங்ல தனித்தனியா ஹியர் பண்ணிருக்காங்க. தனித்தனியாக ஹியர் பண்ணதுல வந்து நாங்க மிச்ச 4 விஷயம் 5 விஷயங்கள் இதுல இஷ்யூஸ் இன்வால்வ்டுங்க. அதுல ஒரு விஷயம் வந்து சிம்பிள் அலோகேஷன். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க எடுத்துக்கிட்டது அதுல வந்து இந்த இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் தான். வெகு விலாவாரியாக அதுல வந்து விவாதிக்கப்பட்டது. எழுத்துப்பூர்வமாவும் கொடுத்திருக்கீங்க, எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கு. நேர்ல போய் பேசியாச்சு. லாயர்ஸ் கூட இருந்தாங்க, அவங்களும் ஆர்குமெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. இன்று நடந்த நிகழ்வு வந்து ஒரு அர்ஜென்சி இருக்கு. நம்ம இந்த இடைத்தேர்தல் வர்றதுனால அர்ஜென்சி இருக்கு. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க கொடுத்தாகணும்ன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நைட் கொடுக்கணும்னு உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. நாளைக்கு சாயந்தரம் கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸ்க்ரூட்டினி அப்போ உங்களுக்கு அது இருக்கணும். அந்த பேப்பர் ஸ்க்ரூட்டினி அப்போ இருந்தா போதும். ஸோ அதனால இன்னும் 24 மணி நேரம் டைம் இருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மற்ற 4 விஷயங்களையும் உள்ளடங்கி, ஆனால் எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் ஒரு தீர்ப்பு தான் வரும்னு எதிர்பார்க்கறீங்க. அதாவது சிம்பிள் மட்டும் இப்போ ரிசால்வ் பண்ணிட்டு மத்ததெல்லாம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி வராது. என்னோட இன்டர்பிரேஷன் வேறமா. என்னோட இன்டர்பிரேஷன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க,
இப்போ எடுக்க வேண்டிய முடிவு எலெக்ஷன் சிம்பல் சார்ந்த விஷயம். ஆனா நீங்க மற்ற எல்லா ஆர்குமெண்ட்டையும் யூ அரேன் அலாங் திஸ், இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும். உங்க ஆர்குமெண்ட்ஸ் வந்து நாங்க 27 ஆர்குமெண்ட் கொடுத்திருக்கோம், கிரவுண்ட்ஸ் கொடுத்திருக்கோம், அவங்க எத்தனை கொடுத்திருக்காங்கன்னு தெரியாது. இது எல்லாத்தையும் ஒருமுனைப்படுத்தி இந்த சிம்பல் தீர்ப்புக்கு கொண்டு வர்ற மாதிரி நீங்க பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் லாயர்ஸ் எல்லாம் அதை வச்சு ஆர்கியூ பண்ணிருக்காங்க. ஆர்குமெண்ட் பாயிண்ட் அதே தான். எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் செக்ஷன் 22, எங்களோட நெக்ஸ்ட் பாயிண்ட் செக்ஷன் 24. அந்த தேர்தல், அவைத்தலைவருடைய தேர்தல் என்பது எப்படி பண்ணப்படுகின்றது எல்லாமே நாங்கள் என்ன சொல்றோம், இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி கான்செப்ட் கிடையாது. அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, எலெக்ட் ஆகப்படலை. எலெக்டட் ஜெனரல் செக்ரட்டரி தான் வந்து இந்த முடிவுகள்லாம் எடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப குயிக்காக ட்ரிகர் பண்ணணும் எல்லா ஜெனரல் செக்ரட்டரி எலெக்ஷனை. அது அவங்களும் ஒத்துக்கிறாங்க. 2 மாதத்துல நாங்கள் பண்ணுறாங்க. இதுல நீங்க ஜெனரல் செக்ரட்டரி அவர்களுடைய நியமனம் அப்படிங்கிறது ஒண்ணு, சின்னம்ங்கிறது ரெண்டுக்குமே ரெசல்யூஷன் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. இப்போ ஜெனரல் செக்ரட்டரியோட நியமனம் செல்லாதுன்னு சொல்லிட்டாலே அந்த ஃபார்ம் பில கையெழுத்து போடுறதுக்கு ஆளே இல்ல. அதுல இருக்கு நாங்க சொல்றோம். ஏன்னா எங்க சட்டத்திட்டத்துல இன்னொரு கிளாஸ் இருக்கு. என்ன கிளாஸ்னா, ஜெனரல் செக்ரட்டரி ஏதோ ஒரு காரணத்திற்காக இல்லாமல் இருக்கும் பொழுது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ் வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கலாம்னு இருக்கீங்க. அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரர்ஸ் அவர்களுடைய பணிகளை செய்யலாம், ஜெனரல் செக்ரட்டரியோட பணிகளை அவர்கள் செய்ய முடியாது. அது ஒரு உங்க இன்டர்பிரேஷனா இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணி செய்யலாம், இந்த பணி செய்யக்கூடாதுன்னு சட்டத்திட்டத்துல சொல்லல. ஃபார்ம் பில யார் கையெழுத்து போடணும்ங்கற விஷயத்துல இந்த அதிமுக கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? only by the general secretary. Yes, but you know her activities or his activities கொஞ்சம் in her or his absence மற்ற அடுத்த நிலையில இருக்க நிர்வாகிகள் ஹேண்டில் பண்ணலாம். அதான் சொல்லி இருக்கு. ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அது ஃபார்ம் பி கையெழுத்துக்கு பொருந்துமா இல்லையாங்கறது தான் கேள்வி. ஃபார்ம் பி ஸ்பெசிஃபிக்கா இல்லங்க, எக்ஸ்பிளிசிட்டா இல்ல, இம்ப்ளிசிட்டா இருக்கு. இல்ல டைரக்டாவே இருக்கு. இதுல வந்து தேர்தல் நேரங்கள்ல அந்த ஃபார்ம் பில கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் is given only to the general secretary. இதுதான் அதுல பயன்படுத்துக்கு. இது ஒரு தனி ரூலாவே போட்டு தனி ஹெட்டிங்காவே போட்டு கொடுத்திருக்காங்க. புரியுது. இந்த ஆர்குமெண்ட் தான் இப்ப நடந்துட்டு இருக்குமா? லால எப்பவுமே நீங்க வந்து சட்டத்துல வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஒரு விஷயம் ஸ்டேட் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க, இம்ப்ளிசிட்டா இருக்கிற விஷயங்களையும் லா அக்செப்ட் பண்ணும், provided you have other circumstantial evidence to it and precedent evidence to it. இத வச்சு தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. The best of legal minds in the country are arguing இந்த விஷயத்துல. எங்களை பொறுத்த வரைக்கும் தார்மீக அடிப்படையிலும் சட்ட அடிப்படையிலும் இரட்டை இலை எங்களுக்கு தரப்பட வேண்டும். அந்த கோரிக்கை முன் வச்சிருக்கோம். நரேஷ் குப்தா அவர்கள் சொன்ன எண்ணிக்கை என்று பார்த்தாலும் கூட எது எண்ணிக்கை? இந்த இந்தியாவிலே இருக்கிற ஒரே கட்சி இந்த சட்டத்திட்டத்தோட அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த இடத்துல வந்து the ultimate power is held by that person. அப்படிங்கிறப்போ 1,63,00,000 அடிப்படை உறுப்பினர்கள்ல எங்களுக்கு பெரிய ஆதரவு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க 5700 சொச்சம் அஃபிடவிட்ஸ் வந்து அங்க தாக்கல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் பண்ணிருக்கீங்க. 5706 உறுப்பினர்கள் கிட்ட இருந்து அவர்களுக்கு நிர்வாகிகள் கிட்ட அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஒப்புதலும் அதுல இருக்கு, அடங்குது அப்படின்னு சொல்றீங்க. அது சட்ட ரீதியா நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒருத்தருடைய அஃபிடவிட்னா அது அவருடைய அஃபிடவிட் மட்டும்தான். இந்த 200 பேருக்கும் சேர்த்து நானே அஃபிடவிட் போடுறேன், அந்த 200 பேர்ல ஒருத்தர் அதை டிஸ்பியூட் பண்ணா அது செல்லாது. கரெக்ட். அப்படிங்கிறப்போ இப்போ நாங்கள் அட்லீஸ்ட் வந்து 6000 பேருக்கு பக்கத்தில் இப்போ அஃபிடவிட் கொடுத்துருக்கோம். எல்லாமே நிர்வாகிகள், வெவ்வேறு லெவலில் இருக்கிற நிர்வாகிகள். அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000 கூட கொடுக்கலையே. இப்போ நீங்க கொடுத்துருக்கக்கூடிய 5706 வந்து அதன் அடிப்படையில் 43,36,000 பேருடைய உறுப்பினர்களுடைய ஆதரவு எங்களோட இன்டர்பிரேஷன். ஆமா, அவங்க இன்டர்பிரேஷன் என்ன? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது அந்த 43 லட்சம் பேருக்கும் செல்லுமாங்கிறது ஒரு கேள்வி. அப்படியே செல்லும்னு வச்சுக்கிட்டாலும் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியில 43 லட்சம் தான் உங்க பக்கம் இருக்காங்க நீங்க சொல்லிருக்கீங்க. We have said இருக்கிற 3 நாட்கள்ல நாங்க எடுத்த அஃபிடவிட்ஸ் இது ஓகே. ஏன்னா அவங்க கடைசி நேரத்துல சொன்னாங்க. போன வாட்டி நாங்க அவங்களை மீட் பண்றப்ப தான் இந்த ஒரு அஃபிடவிட் மாடலே வந்தது. அது வந்து இன்னைக்கு தேதிக்கு என்ன 7 நாள் கூட ஆகல. ஓகே, இந்த நேரத்துல ஒரு சாம்பிள் நாங்க கொடுக்கிறோம் உங்களுக்கு. வந்து இப்ப அவங்க கொடுக்கிறது வந்து முழுமையானது அவங்க சொல்ல முடியாது. அவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் கொடுத்திருக்காங்க 2100 பேர்ல 1900 பேர் அவங்க கிட்ட இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. சரி, அவங்க வந்து ஒரு அஃபிடவிட் கொடுத்தாங்க. நீங்க 65 பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் கொடுத்திருக்கீங்க. ஆமா, சென்ற முறை புரட்சி தலைவர் மறைவுக்கு பின் நடந்ததுல என்ன நடந்தது? அப்ப 760 சொச்சம் தான் உங்களுக்கு வந்து மொத்த ஜெனரல் கவுன்சிலே. அதுல வந்து 250 பேர் இங்கேயும் கொடுத்திருந்தாங்க, அங்கேயும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே. எப்படி இல்ல நீங்க சொல்ல முடியும்? இல்ல நீங்க 65 பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் கொடுத்திருக்கீங்க, அவ 1900 கொடுத்திருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர் மட்டுமே இதுல வந்து கட்சியுடைய நிர்வாகிகள் கிடையாதுமா. கட்சியுடைய நிர்வாகிகள் இப்போ 1,10,000 கிளை செயலாளர்கள் இருக்காங்க. கட்சியுடைய ஆதார சுருதி தொண்டர்கள். அதுக்கு அடுத்த நிலை வந்து கிளை செயலாளர். அந்த 1,10,000ல 5,700 தான் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படி பார்த்தாலும். இல்லம்மா,
நாங்க ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து வர்ஷினி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த இதை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து முழுமையா கொடுத்துட்டோம்னு நாங்களும் கிளைம் பண்ணல, அவங்களும் கிளைம் பண்ணல. அவங்க முயற்சியை எடுக்கல கிளைச்சலாளர் லெவலில் எடுக்கிறதுக்கு. நாங்க முயற்சி எடுத்திருக்கணும். இதுல கொடுத்தவங்கள ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, நகர செயலாளர் இருக்காங்க, பல்வேறு நிலையில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெசிஃபிக்கா வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கிற 200 பேரை மட்டும் எடுங்கன்னு, இல்ல ஜெனரல் கவுன்சில் இருக்கிற 1000-2000 சொச்சம் பேர் எடுங்கன்னு சொல்லல. அவங்க சொல்லியிருக்கிறது எஃபிடவிட். இதை வந்து நாங்க ப்ரோஆக்டிவா சப்மிட் பண்ணிருக்கோம். அப்ப இன்னும் கால அவகாசம் வேணும்னு கேட்டிருக்கீங்களா தேர்தல் ஆணையத்துல? இல்லையே, அவங்க நாங்க இன்னும் 43 லட்சம் இப்போ கொடுத்திருக்கோம், இன்னும் அதிகம் கொடுக்கணும், எங்க கால அவகாசம் வேணும்னு கேட்டிருக்கீங்களா? மக்கள்கிட்ட நீங்க ஆர்கே நகர் தொகுதியில் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு தொண்டர்கள்ல 90% நீங்க கூட இருக்காங்க. நாங்க நம்புறோம், அதை நேரடியாக நாங்க அனுபவிக்கிறோம் அந்த இடத்துல. ஓகே, தொண்டர்கள் தான் இந்த கட்சியோடைய உயிர் நாடி, அவங்க தான் ஜெனரல் செக்ரட்டரி எலெக்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த கட்சியுடைய ஆதார சுருத்தி. அப்படிங்கிறப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் we have every claim, தார்மீக அடிப்படையிலையும் சட்ட அடிப்படையிலையும் பிராக்டிகலா கூட எங்களுக்கு இருக்கணும்னு நீங்க ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க. என்னுடைய கேள்வி வந்து அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய சட்ட ரீதியாவே சொல்றோம், பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆவண ரீதியா என்ன இருக்குங்கிறது தான் கேள்வியாக இருந்தது. நான் திரு பவுன்ராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க குறுக்கிட விரும்புனீங்க திரு பவுன்ராஜ். வணக்கம்மா. நம்ம பாண்டியராஜ் அவர்கள் சொல்றாரு, பொதுக்குழு உறுப்பினர் ஒன்றிய செயலாளர்லாம் சொன்னதை தான் அது அவங்க இருந்தால் சரியா, அது வந்து அது பூர்த்தி ஆகாது, அது வந்து செல்லுபடி ஆகாதுங்கிறாரு. ஒன்று நான் அவர்கிட்ட புரிஞ்சுக்கிறேன், அதிமுகவுடைய அந்த இயக்கத்தினுடைய முறைப்படி உறுப்பினராக இருக்கிற அத்தனை பேரும் கிளைக்கழக செயலாளர் தேர்ந்தெடுத்து, கிளைக்கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் தேர்ந்தெடுத்து, ஒன்றிய செயலாளர்கள்லாம் மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுத்து, இப்படிதான் அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் பதவி வருது. அதே போல ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொதுக்குழு அதை நியமனம் பண்றோம். அதை நியமனம் பண்ணி தான் பொதுக்குழு உறுப்பினர் வர்றாங்க. எனவே அடிப்படையில் இருக்கிற தொண்டர்களாலே தான் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. எனவே நண்பர் சொல்ற பாண்டியராஜன் சொல்ற மாதிரி திரு உங்களோட வாதத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். திரு பாண்டியராஜன் அவர்களுடைய வாதம் என்னவா இருக்குன்னா, இங்க கேள்விக்குள்ளா இருக்கிறது பொதுச் செயலாளர் பதவி. பொதுச் செயலாளர் பதவிக்கு 1.5 கோடி தொண்டர்களுடைய கருத்து முக்கியமானதாகிறது இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அது கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்தவங்க தான் வந்து ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர்கள். இவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரால அந்த தொகுதியில் இருக்கிற ஊராட்சி ஒரு தொகுதிக்கும் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த கட்சியில எல்லாத்தையும் வழி நடத்துறாங்க. ஒன்றிய செயலாளர் கட்சி வழி நடத்துறாரு, கிளைக்கழக செயலாளர் கிளையை வழி நடத்துறாரு, கட்சி நடத்துறாரு. அதே போல மாவட்ட கழக செயலாளர் மாவட்டத்தில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளை வச்சு நடத்துறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பொதுக்குழுவை கூட்டி, எல்லாரும் சேர்ந்து தான் பொதுக்குழுவுல வந்து தீர்மானத்தை போட்டு இங்க இருக்கிற நம்ம பாண்டியராஜன் வரைக்கும் அந்த பொதுக்குழுல கலந்துருக்காரு. புரிஞ்சுக்கிட்டேன். பொதுக்குழுல கலந்துதான் இன்னைக்கு வந்து நாங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்கோம். இல்ல புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க அதாவது உங்களுடைய வாதம் அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதனால பொதுக்குழு உறுப்பினர்கள் சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய வாதம் இல்லையா? அதுதான் கரெக்ட்னா எம்ஜிஆர் அவர்கள் எழுதிய இந்த அதிமுகவுடைய பைலால பொதுக்குழு உறுப்பினர்களே பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கலாம் ஏன் இல்ல? ஏன் எல்லா தொண்டர்களும் வாக்களிக்கணும்? அதே மாதிரி பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தும் பொழுது, பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துகிற பொழுது ஒவ்வொரு அதிமுக அத்தனை தொண்டர்களும் ஒவ்வொரு உறுப்பினரும் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும், தேர்தலில் வாக்களிக்கணும்னு சொல்லியிருக்காரு தலைவர். அதுதான். ஆனா இப்போதைக்கு நடந்திருக்கிறது என்னன்னா, இப்ப வந்து பொதுச் செயலாளர் இடம் காலியாக இருக்கிறதுனால தற்காலிகமாக தான் சசிகலா சின்னமாவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். தற்காலிகம் தான் பொதுச் செயலாளர், அவங்க நிரந்தர பொதுச் செயலாளர் இல்ல. அத முதல்ல பாண்டியராஜனுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட். இது ஒரு தற்காலிக நியமனம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கு. ஓகே, நான் ஒரு சிறிய இடைவேளை. உண்மையிலேயே அன்னைக்கு அந்த எழுதப்பட்டிருக்கிற மினிட் நோட்ல கூட, மேடம், மினிட் நோட்ல கூட தற்காலிக பொதுச் செயலாளர் தான் எழுதிருக்கோம். ஓகே, இது ஒரு தற்காலிக ஒன்றரை வருஷ காலம் வருது, தேர்தல் வந்து தற்காலிக நியமனம்ன்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. அந்த தற்காலிகம் என்ற சொல்லதான் அவங்களுமே அதுதான் உண்மை. நியமனம் வேற, தேர்தல் வேற. தயவு செய்து அதை அண்ணன் புரிஞ்சுக்கிடணும். பவுன்ராஜன், நியமனம் வேற, அப்பாயிண்டட், எலெக்ஷன் வேற. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தான்.
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது பொதுச் செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர் கூட்டி நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தற்காலிக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தான் அவங்க. ஓகே ஓகே, பொதுக்குழுவால தேர்தல் வரணும். புரிஞ்சுக்கிட்டேன். மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இந்த சின்னம் யாருக்கு அப்படிங்கறதுல திரு நரேஷ் குப்தா அவர்களுடைய கருத்தை கேட்டிருப்பீங்க. மெஜாரிட்டி, பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு என்பது ஒரு முக்கிய அளவுகோலாக இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இந்த மெஜாரிட்டிங்கறத நம்பர்ஸ் வச்சு மட்டும்தான் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்குமா, அல்லது வேற ஏதாவது சட்ட நுணுக்கங்கள், திரு பாண்டியராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல பொதுச் செயலாளர் நியமனம், இந்த மாதிரியான வெவ்வேறு நுணுக்கங்களையும் சேர்த்து ஆராயப்பட வேண்டும் நினைக்கிறீங்க? நான் வந்து பொதுச் செயலாளருடைய நியமனமும் சேர்த்து தான் ஆராயப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வேற ஒரு விஷயத்தை, நான் நரேஷ் குப்தாவுடைய இதை கேட்டேன் இன்டர்வியூவை, அவர் ஒரு விஷயம் சூசகமாக சொன்னார். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட சாய்ஸ் இருக்குது அப்படின்னாரு. அதாவது இந்த சிம்பிளாக தற்போதைக்கு இந்த ஆர்கே நகரை பொறுத்தவரை யாருக்கும் இல்லை, அவர்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டி சொன்னார். அகிலேஷ் யாதவ் வந்து இந்த சாம்பிளுக்கு உதவாது, இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் அப்படின்னு வேற 2 விஷயம் சொன்னார். அதனால இதுல இருந்து நாம என்ன நூல் எடுக்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து மிஸ்டர் பவுண்டராஜ் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இந்த தற்காலிக பொதுச் செயலாளர்னு ஒன்று கிடையாது அவங்களுடைய பார்ட்டி இதில் பைலாஸில். அதனால் தற்காலிக பொதுச் செயலாளர்னு ஒன்று இல்லாத பொழுது, பொதுச் செயலாளர் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்படாத போது ஃபார்ம் பியில் வந்து யாரை சொல்லுதுன்னாக்கா, பொதுச் செயலாளர் அல்லது அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறு ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட வேறு யாராவது. அப்புறம் இந்த கேப்பில் யார் இருப்பாங்க? இப்போ இறந்ததுலேருந்து இன்னொரு பொதுச் செயலாளருங்கிறதுக்கு அவங்க சட்டத்திட்டத்திலே ஒரு செயற்குழுவில் இருக்கிறவங்கெல்லாம் தான் வந்து இந்த பிட்வீன் த டேட் ஆஃப் த டெத் ஆஃப் தி எக்ஸ் பொதுச் செயலாளருக்கும் புதுசாக தேர்ந்தெடுக்க வரைக்கும் இருப்பாங்கன்னு தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலபட்சத்தில் தற்காலிக பொதுச் செயலாளர்னு ஒருத்தங்களை நியமிச்சதே தப்பு. அதனால நீங்க சொல்றது போல ஒரு பொதுச் செயலாளருடைய மறைவுக்கு பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் பணிகளை தொடர்வார்கள் அப்படிங்கிற நிலை இருந்தது அப்படின்னா, அந்த நிர்வாகிகள் தானே பொதுக்குழுல கூடி இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அன்னைக்கு திரு மதுசூதனன் அவர்களும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அத்தனை நிர்வாகிகளும் அங்கதான் நான் சொல்ல வரேன். அவங்க வேறு ஒரு தேர்ந்தெடுக்கணும் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வேறொரு தேர்ந்தெடுக்கணும்னா தற்காலிக பொதுச் செயலாளர்னு ஒண்ணு இல்ல. பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது அவங்களோட விதியில ரொம்ப தெளிவா இருக்கு. அதை யாருமே திருத்தமே செய்யக்கூட முடியாதுன்னு கூட இருக்கு. மத்த பார்ட்டி இல்லாம பொதுச் செயலாளர் யாருமே திருத்தவே முடியாது. அப்படின்னாக்க இந்த இன்டரிமா இருக்கிற இந்த செயற்குழு வந்து திருத்தவும் முடியாது. அவங்க என்ன பண்ணிருக்கணும்னாக்க எல்லா உறுப்பினர்களையும் சேர்த்து வச்சு அந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிருந்தாங்கன்னாக்க அது கரெக்டா இருந்திருக்கும். இப்ப அது பண்ணாதனால அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து ஒரு வேக்குவத்துல இருக்கு. அதனால அவங்க கிளைம் பண்ண முடியாது. இந்த அபிடவிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னாக்க, அகிலேஷ் யாதவ் வழக்குல பார்த்தோமானால், அகிலேஷ் யாதவ் வழக்குல பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு எடுக்கப்படுகிறது. அந்த வழக்கிலுமே கூட கட்சியுடைய தலைவர் யார் என்பது டிஸ்பியூட்டட் விஷயம் தான். முலாயம் சிங் அவர்கள் பிரசிடென்டா அல்லது அகிலேஷ் யாதவ் பிரசிடென்டாங்கிறது டிஸ்பியூட்டட் விஷயம் தான். ஆனா அப்போ கமிஷன் என்ன மாதிரியான முடிவு எடுக்குதுன்னா, கமிஷன் cannot go into the validity of the removals and expulsions and counter removals and counter expulsions of members and leaders of one group or the other. இவங்க யாரை நியமிக்கிறாங்க, இவங்க அவங்கள கட்சி விட்டு நீக்கினாங்க, அவங்க இவங்கள கட்சி விட்டு நீக்கினாங்க, இதெல்லாம் எங்களுக்கான அந்த நியமனங்களோ இல்ல வெளியேற்றங்களோ பத்தியே நாங்க கவலையே படல. So it is not necessary. வெளியேற்றங்கள் தான் கிடையாது. ஆமா, எஸ் இல்ல. சோ அது அதுக்குள்ளலாம் நாங்க போவே இல்ல. அகிலேஷ் யாதவ் அவர்கள் நடத்தின அந்த கன்வென்ஷன், அந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதாங்கிறதுக்குள்ளயும் நாங்க போக விரும்பல. பியூர்லி ஆன் a டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி தான். காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்ச, ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸா பிரிஞ்ச காலத்துல இருந்து நாங்க டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டியை மட்டும் தான் அப்ளை பண்ணிட்டு வரோம். அததான் இதுலயும் அப்ளை பண்றோம். இததான் உச்சநீதிமன்றமும் மீண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கு உறுதிப்படுத்திருக்கு அப்படின்றத அந்த ஆர்டர்ல அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி தானே முக்கியம். அந்த ஆர்டருக்கும் அந்த ஆர்டருக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அந்த ஆர்டரில் எக்ஸ்பல்ஷன், கவுண்டர் எக்ஸ்பல்ஷன் அதெல்லாம் வந்து இட்ஸ் செப்பரேட் இஷ்யூ. நாங்கள் அதுக்கு போல யாருக்கு இப்போ மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்குங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக தான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். எல்லா 1.5 கோடி உறுப்பினரும் போய் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செஞ்சுட்டு இருக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன்ல. அந்த அஃபிடவிட் உண்மையா பொய்யான்னு ஆராய முடியாது. அது ஒவ்வொரு அஃபிடவிட்டையும் செக் பண்றதெல்லாம் நடக்காத காரியம் இப்போதைக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அஃபிடவிட் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கறதுல எந்த ஒரு பர்பஸும் சால்வ் ஆக போறது இல்லை. பர்ஃபெக்டா ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா யாரா இருந்தாலும், எந்த சைட்ல இருந்தாலும்,
அவங்களுடைய சட்ட விதிகள் படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஜெனரல் செக்ரட்டரி வந்து பை சான்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால ஜெயிலுக்கு போயிருந்தால் கூட அவங்க வந்து இன்னொருத்தங்களை ஆத்தரைஸ் பண்ணலாம். ஆனா இப்போ இருக்கிற ஒரு இதுபடி ஜெனரல் செக்ரட்டரியே சரியில்லைன்னும் பொழுது அவங்க ஆத்தரைசேஷன் பண்றதுங்கிறது சரியாராது. அந்த ஆத்தரைசேஷன் பவர் ஜெனரல் செக்ரட்டரி, தற்காலிக ஜெனரல் செக்ரட்டரி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தங்களுக்கு பவர் இல்லை. அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய நரேஷ் குப்தா அவருடைய இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்கா, there is every possibility of freezing not for anyone. Okay. That is point number 1. Okay. அண்ட் ஜெனரல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது மெஜாரிட்டி எலெக்டட் மெம்பரா அதுவாங்கிறது அல்ல இஷ்யூ. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது இப்பொழுதைக்கு எண்ணிக்கை இந்த 24ஆம் தேதிக்குள்ள நடந்து முடிக்கிறது சாத்தியம் இல்லை. அதனால அல்டிமேட்டா இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வேணுங்கிறது ஃபார்ம் 3B. ஃபார்ம் 3B-யை வந்து ஒரு வேலிட் பர்சன் சைன் பண்ணலனா எந்த ஒரு தீர்ப்பு வந்தாலும் நான் எக்ஸிக்யூட்டபிள் டிகிரி அதான் ஜட்ஜ்மென்ட்டா இருக்கும். ஓகே, சோ சின்னம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கறதா நீங்க கருதுறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. ரைட், நான் உங்ககிட்ட திரும்ப வரேன் திரு விஜயன். நான் திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு விஷயத்துல பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு, மெம்பர்ஸுடைய ஆதரவுங்கிறது இவ்வளவு முக்கியத்துவம் பெறும்போது உங்களுக்கு பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்குன்னு நீங்க நம்பினீர்களே, ஆனால் பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பொதுக்குழுவை நீங்க கூட்டி இருக்கலாமே? கண்டிப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் வெரி குவிக்லி ஐ வாண்ட் டு ரெஸ்பாண்ட். இல்லாத ஒரு பொறுப்புக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை செல்லாத ஒரு முறையில் இந்த பொதுக்குழு தேர்ந்தெடுத்துருச்சு பல காரணங்களுக்காக. இதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இந்த 3 பாயிண்ட்டுமே முக்கியம். அதுல தேர்ந்தெடுத்தவர்கள் இல்லை, தற்போது உங்கள் அணியில் இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்கங்கறது பல காரணங்களுக்காக. அம்மா இருந்து 15 நாட்களுக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வு, அஜெண்டால ஐட்டம் கிடையாது. கையெழுத்து வந்து முதல்ல வாங்கப்படுவது மினிட்ஸ், நாங்கள் வந்து அட்டெண்டன்ஸ்க்காக கையெழுத்து போடுறோம்னு சொல்லியிருக்கோம். அந்த தீர்மானம் ரெசல்யூஷனுக்கு அப்புறம் வந்து யார்ட்டையும் கையெழுத்து வாங்கப்படவில்லை. அஜெண்டாவில் இந்த ஐட்டமே கிடையாது, அது நிஜம். ஓகே, இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதனால தான் சொல்றேன் செல்லாத முறையில்னு சொல்றேன். இல்லாத ஒரு பொறுப்பு இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி, அந்த செல்லாத முறையில் இல்லாத பொறுப்புக்கு அந்த நபரை தேர்ந்தெடுத்ததுல திரு பன்னீர்செல்வம் அவர்களும் மதுசூதன் அவர்களும் தான் முன்மொழிஞ்சாங்க. வீடியோ ஆதாரங்களை நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து என்ன சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் இருந்தாங்கன்னு யோசிக்கணும். 16 நாள் அம்மா இருந்து அன்னைக்கு ஆயிருக்கு. கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும். அந்த நிலையில வந்து நடுநிசையில் நாங்க பொறுப்பு எடுக்கிறோம். அன்னைக்கு வந்து 32 அமைச்சர்களும் பொறுப்பு எடுக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து 16 நாட்கள்ல பலவிதமான பிரஷர்ஸ், அழுத்தங்கள் கொண்டு வரப்படுகிறது இந்த குடும்பத்தினால. அன்னைக்கு நாங்க இருக்கிறப்போ ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் வரலன்னா ஆட்சிக்கு குந்தகம் வரும் என்ற அழுத்தம் அங்கே தரப்படுகிறது. அதனால இந்த இருவரும் கண்டிப்பா நீங்க சொன்னது நிஜம்தான். அவைத்தலைவரும் சரி, பொருளாளரும், கட்சியின் பொருளாளரும் சரி, அவங்க அன்னைக்கு தன் கடமை என்று என்ன நினைத்தார்களோ அவங்களுக்கு இருந்த நாலேஜ்ல அவங்க பண்ணாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பிறகு அது மாறின பிறகு நீங்க இப்ப இந்த அகிலேஷ் யாதவ் கேஸ்ல அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் ஒரு நேஷனல் கவுன்சில கூட்டி தன்னை தலைவர்னு அறிவிச்சுக்கிறாரு. அதை பின்னர் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது. அங்க வந்து இருக்கிற அங்க வந்து பொறுப்பு பிரசிடென்ட்ன்றது டிஸ்பியூட்ல கிடையாது. அது இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி மாதிரி கிடையாது. இல்ல முலாயம் சிங் பிரசிடென்ட்டா அகிலேஷ் யாதவ் பிரசிடென்ட்டாங்கிறது ஒன் ஆஃப் தி क्वेश्चंस. கரெக்ட். அப்போ அதுல பிறகு அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு பக்கம் தீர்ப்பு. எனக்கு நான் என்ன கேக்குறேன்னா, உங்களிடம் அதிகபட்ச பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் பொதுக்குழுவை கூட்டியிருக்கலாம். பட் பொதுக்குழு வந்து has a right to select. அவங்க வந்து யாரை எலெக்ட் பண்ண ரைட் இருக்குன்னா அவைத்தலைவரை தான் வந்து பொதுக்குழுல எலெக்ட் பண்ண முடியும். நீங்க எலெக்ட் பண்ணல, நீங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டி காமிச்சீங்கனாலே இத்தனை பேர் இங்க இருக்காங்க. உங்களுடைய அதிமுகவுடைய சட்ட விதி 19(7) என்ன சொல்லுது? 1/5 ஆஃப் ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ். பொதுக்குழுவுல 1/5 மெம்பர்ஸ் உங்ககிட்ட இருந்தாலே நீங்க பொதுக்குழுவை கூட்டலாம். இல்ல உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரை அறிவுறுத்தலாம். 30 நாளுக்குள் கூட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு கம்பல்ஷன். என்ன சாதித்திருக்கும்? என்ன வந்து பொதுக்குழு வந்து அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை கொண்ட ஒரு குழு தான் பொதுக்குழு. இத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னிடம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்க இந்த இன்னைக்கு தேதிக்கு வந்து ரேங்க் அண்ட் ஃபைல் ஒவ்வொருத்தரும் எங்க கூட இருக்காங்க. நாங்க வந்து பொதுக்குழுவுடைய முடிவுகள் செல்லாதுன்னு இந்த பொதுக்குழு அறிவிக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் இல்ல பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் அம்மா எங்க கான்ஸ்டிடியூஷன் படி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் உரிமை படைத்தது வேற ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ண முடியும். இங்க நடந்தது செலெக்ஷன், எலெக்ஷன் கிடையாது. ஓகே, இங்க நடந்தது அந்த பொதுக்குழுவில் நடந்தது செலெக்ஷன். அண்ணனே ஒத்துக்கிறாங்க. நியமிக்கின்றது நாமினேஷன், அப்பாயின்மெண்ட் அவங்களே சொன்னபடி. அது வந்து கம்ப்ளீட்டா செல்லாதுன்றது நாங்க எடுத்து வைக்கிற வாதம். அவங்களே ஒத்துக்க வேண்டிய வாதம்.
திரு பவுன்ராஜ் உங்ககிட்ட தான் வரேன். இந்த 1912 பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்ககிட்ட இருக்காங்கன்னு நீங்க உத்தரவாதம் கொடுக்கறீங்க இல்லையா? ஒரு பொதுக்குழுவை கூட்டி காட்டியிருக்கலாமே நீங்களும். இந்த 1912 உறுப்பினர்கள் வந்திருக்காங்க, பிப்ரவரி 7க்கு பிறகும் நீங்கள் கூட்டி காமிச்சிருந்தீங்கன்னா அதுதானே உண்மையான ஒரு ரிசல்ட்டா இருந்திருக்கும். இல்ல நான் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நாங்க பேசிக்கிறோம். அவர் வந்து இந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து சொல்றாருல பாண்டியராஜன், அதுக்கு நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லி கொஞ்சம் பேச டைம் கொடுக்கணும் நீங்க. ஏன்னா இந்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க சொல்லி பொதுச் செயலாளர் வர சொல்லி சொன்னது யாருங்கிறத மீடியாவில் உங்க மீடியா உலகத்தை இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மீடியாவிலையும் இதை வெளிப்புறப்படும். ஏன்னா அந்த சின்னமாவை அந்த தஜிக்கலாமாவை கையை பிடிச்சிக்கிட்டு இல்ல ஒரு நிமிஷம் அதை நாங்க சொல்றோம்ல, அவர் சொல்றதுக்காக சொல்லி ஆகணும்லமா, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா அவர் போய் அவைத்தலைவர் கையை பிடிச்சு குடுக்குறாரு அந்த அம்மாவை, நீங்க தான் வரணும், நீங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும்னு. ஆனா பொதுக்குழு நாங்க கூட்டுறோம், பொதுக்குழுக்கு அந்த அம்மா வரல, சின்னமா பொதுக்குழுக்கு வரல, பொதுக்குழு எல்லாரும் கூட்டி நாங்க ஏகமானதாக தீர்மானம் போட்டு அந்த பொதுக்குழுவில் அவைத்தலைவரும் பொருளாளராக இருக்கிற பன்னீர்செல்வமோ அந்த முன்மொழியறத நாங்க வழிமொழிஞ்சு அங்க கையெழுத்து போட்டு அந்த புக்கை எடுத்துட்டு போய் நேரா போயஸ் கார்டனுக்கு போய் அந்த சின்னமாகிட்ட கொடுத்து அவரு தான் ஓகே வாங்கிட்டு ஒப்புதல் பெற்று வாங்கிட்டு வராரு. இவ்வளவு நீங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க, நீங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் பட்டியலிடுறீங்க, அது அவங்களுமே மறுக்கல. அவங்க அதுக்கான விளக்கத்தை சற்று முன் திரு பாண்டியராஜன் அவர்கள் கொடுத்தார், நீங்க பாத்திருப்பீங்க. என்னுடைய கேள்வி, நீங்க டிசம்பர் 2ல நடத்தின பொதுக்குழு கேள்விக்குள்ளாக இருக்கு அப்படின்னும் போது இப்போ ஒரு பொதுக்குழு நீங்க கூட்டி காமிச்சிருக்கலாமேங்கறத கேள்வி. இல்லமா நாங்க கூட்டுறது தயாரு, அதுல ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஏன் கூட்டல? இன்னி வரைக்கும் கூட்டலையே. எங்க கிட்ட இருங்க, நான் என்ன சொன்ன, பாண்டியராஜன் சொல்றாருல, நான் நண்பர் பாண்டியராஜன் கேட்கிறேன், ஒரு மாவட்ட கழக செயலாளர் அவர் கூட இருக்காருன்னு சொல்லுங்க. இருவர் அருண்குமார் பொதுக்குழு உறுப்பினர் காட்ட சொல்லுங்க. அருண்குமார் இருந்தார் மாவட்ட செயலாளர், அவர் தூக்கி எறிஞ்சார் அந்த பதவியை காட்ட சொல்லுங்க. எங்க கிட்ட இருக்கிறது அத்தனையும் ஒரிஜினலா அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மாவட்ட கழக செயலாளர் அருண்குமார், டாக்டர் லட்சுமணன் எத்தனை வேணும் உங்களுக்கு பதவியை விலகினாங்க. பொதுக்குழு 234 பொதுக்குழுல 95% எங்கிட்ட இருக்காங்க. ஆனா ஒருத்தவங்க கூட இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப எங்க கிட்ட 122 எம்எல்ஏ இருக்கிறோம், 37 எம்பி இருக்கிறோம், அவங்க கிட்ட 12 எம்பி இருக்காங்க, 12 சட்டமன்ற உறுப்பினர்கள். இதான் உள்ள நிலைமை அங்க இருக்கிற. ஏன்னா பாண்டியராஜனை பொறுத்தவரை கணக்குல நல்லா பண்ணுவார் நான் சொல்றேன். ஆனா அரசியலை பொறுத்தளவில் அரசியலுடைய விதிப்படி சொல்றாரு. இல்ல ஒரு நிமிஷம், நான் பாண்டியராஜன் நண்பர் தான் இருக்கவனுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அரசியல் சூழல நீங்க பொதுச் செயலாளர் எப்படி கட்சி நிர்வாகம் பண்ண முடியும்? பொதுச் செயலாளர் இல்லாம ஒரு கட்சியை எப்படி நிர்வாகம் செய்ய முடியும்? அதிகபட்சமான சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் உங்க பக்கம் இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம்ங்கிறது தான் உங்களோட பாயிண்டா நான் மீண்டும் புரிஞ்சுக்கிறேன். தற்போது ஒரு சிறிய மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இரட்டை இலை சின்னம் ஃப்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் பேசப்பட்டு வருகிறது. இந்த சின்னம் அப்படிங்கறதே எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு. இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றதுல பார்க்கணுமா, இல்ல சின்னத்தை தாண்டி மற்ற ஃபேக்டர்ஸையும் உள்ளடக்கி தான் மக்கள் வாக்களிப்பாங்க, சின்னம்ங்கிறது ஒரு விஷயம் தான் அப்படின்னு பார்க்கணுமா? தேர்தலில் ஒரு கட்சி போட்டி, ஒரு கட்சியினுடைய சின்னம் என்பது ஒரு முக்கியமான அம்சம் தான், அதை மறக்க முடியாது. அதுவும் குறிப்பாக இரட்டை இலை மாதிரியா ஒரு மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்த ஒரு சின்னம், கிராம மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்த சின்னம் என்பது இன்றைக்கும் அது எம்ஜிஆருடைய சின்னம் என்று பெரும்பாலான மக்கள் அதை நேசித்து அந்த சின்னத்திற்காக அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அது நிச்சயமாக அந்த கட்சிக்கு அது எந்த தரப்பாக இருந்தாலும் அது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். உறுப்பினர்கள் ஜெயிக்க முடிஞ்சது இல்ல, சின்னம்ங்கிறது மட்டுமே சேவல்ல ஜெயிக்க முடிஞ்சதுன்னா கட்சி ஆட்சிக்கு வர முடியல. புறாவாகவும் இரட்டை புறாவாகவும் சேவலாகவும் போட்டிட்ட போது அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியல. இரு கூறுகளாக பிளவுபட்டதும் சின்னம் முடக்கப்பட்டதும் அன்றைக்கு ஆட்சிக்கு வராமல் போனதற்கு புது சின்னம் இல்ல. நான் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு புது சின்னம் இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அதாவது சேவல் புறா ஆட்சிக்கு வர முடியல. என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நீங்க பார்க்கணும், மக்களால் மிகப்பெரிய அளவில் நேசிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், அவருக்கு நிகராக இன்னொரு தலைவரை இப்ப நம்ம சமீப காலத்தில் சுட்டிக்காட்ட முடியாது. அவ்வளவு நேசத்துக்குரியவராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள்
மறைந்த போது அந்த அனுதாப மிகப்பெரிய அனுதாப அலை இருந்தது. அதை அதிமுகவால் அவர் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற ஓராண்டுக்குள் நடைபெற்ற ஒரு தேர்தலில் கேஷ் பண்ண முடியலன்னா அந்த சின்னம் இழந்தது என்பது மிக ஒரு முக்கியமான காரணம். இப்போது நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சபோது எம்ஜிஆர் அவர்களுடைய ஈர்ப்பு சக்தி இருக்கு பாருங்க, அதுவே மிக வலிமையாக அதுவே போதுமானதாக இருந்தது. அந்த சின்னத்தை தாண்டி ஏனென்று சொன்னால் மிக இம்மீடியட்டாக அப்போ அந்த சின்னத்தை விட பர்சனாலிட்டிங்கிறது இன்னும் முக்கியத்துவம், பர்சனாலிட்டி இன்னும் முக்கியம். ஆனால் அது அந்த பர்சனாலிட்டி உருவாக்கிய மனதில் ஆழமாக அந்த பர்சனாலிட்டியால் பதிக்கப்பட்ட சின்னம் அது. 72ல அவருக்கு இருந்த மிகப்பெரிய எழுச்சி 73 இடைத்தேர்தலிலே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதே இரட்டையில கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. அது அடுத்த கட்டம். சர்க்கம்ஸ்டான்சஸும் பர்சனாலிட்டியும் பிரச்சனைகள் என்னங்கிறதும் சின்னத்தை விட முக்கியத்துவம் இருக்குன்னு நான் சொல்றேன். அதுவும் உண்டு. ஒரு ஆட்சிக்கு எதிராகவோ ஒரு கட்சிக்கு எதிராகவோ மிகப்பெரிய அதிருப்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானால், ஒரு ஆட்சி பதவி விட்டு இறங்கும் போது மிகப்பெரிய அதிருப்திக்கு ஆளாகி இருக்குமானால் அந்த சின்னத்தையும் தாண்டி அந்த கட்சியை மக்கள் தோற்கடிக்கிறார்கள். ஆகவே அது ஒரு முக்கியமான அம்சம் தான். இப்போது இரட்டை இலை யாருக்கும் கிடைக்காமல் போகிற பட்சத்தில் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் திரு நரேஷ் குப்தா மட்டுமல்ல, முன்னாள் தேர்தல் ஆணையாளர் திரு கோபால்சாமி அவர்களும் ஒரு பேட்டியில இதை மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறார். இதே தந்தி டிவியில அவர் சொல்லியிருக்காரு. அப்படி நடைபெறுகிற பட்சத்தில் மிகப்பெரிய பின்னடைவை இப்போது ஆளுகிற கட்சிக்கு அந்த முடிவு ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர்கள் இப்போது நாங்கள் தான் பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இரட்டையிலேயே அவர்கள் இழப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆளுகிற கட்சி வெற்றி என்பது சந்தேகத்துக்குரியதாகிவிடும், நிச்சயமாக சந்தேகத்துக்குரியதாகிவிடும். அதனுடைய அட்வான்டேஜ் யாருக்கு போகும்? அதனுடைய அட்வான்டேஜ் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகும். அப்போது இரண்டாவது இடத்திற்கு தான் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியா அல்லது திருமதி சசிகலா தரப்பு அவர்களுடைய, அப்போ அந்த ஒரு நிலை ஏற்பட்டால் செகண்ட் பொசிஷன் யாருங்கிறது ஒரு முக்கியத்துவம் பெறும் நினைக்கிறேன். ஆமா, அப்படி நிச்சயமாக இந்த இரு தரப்புக்குள் இரண்டாவது இப்போதே கூட இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய பரிசோதனை களம். இரண்டு தரப்புக்குமே சிம்பிள் இருந்தாலே கூட மிகப்பெரிய பரிசோதனை களம். இதுல எதை மக்கள் சரியா அவர்கள் எந்த அணிக்கு தார்மீக ரீதியான ஆதரவை மக்கள் தெரிவிக்க போகிறார்கள் என்பது ஆர்கே நகர் நிச்சயமாக இரு தரப்புக்குமே ஒரு பரிசோதனை களம். சின்னம் இல்லாவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது பெருமளவு சாதகமான அம்சமாக வெற்றிக்கு உதவக்கூடியதாக இருக்கும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். சுருக்கமான இறுதியான பார்வைகள். உணர்ச்சி பூர்வமான இஷ்யூஸ் இருக்கிற தேர்தல்களில் சின்னத்துடைய மதிப்பு கொஞ்சம் குறைவு தான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் மறைவுக்கு பழிதீர்க்கும் தேர்தலாக பல பொதுமக்கள் இதை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ, எமோஷனல் இஷ்யூ இருக்கிறப்ப கண்டிப்பாக சின்னங்கள் சார்ந்து வாக்களிப்பது என்பது குறையா இருக்கும். இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷனாக இது இருக்குன்றது எங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் இரட்டையில எங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிப்பு போவது இந்த உணர்ச்சி பூர்வமான இஷ்யூ அம்மாவின் மறைவுக்கு பழிதீர்க்கும் தேர்தலாக தான் பலரும் இதை பார்க்கறாங்க. அப்படிங்கிறப்ப அது இஷ்யூ அடிப்படையில் தான் அதிகமா இருக்குன்றது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. திரு விஜயன், உங்களுடைய சுருக்கமான இறுதியான பார்வை இந்த விவகாரத்தில். என்னுடைய பார்வை பாண்டியராஜன் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு ஆன்டி சசிகலா மென்டாலிட்டி நிறைய பேர்கிட்ட ப்ரோ ஆன்டி இல்லாதவங்க இல்லை அதிமுகவில் இல்லாதவங்கள்ட்ட கூட இருக்குது. அதனால் அப்படி இருக்குன்ற ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரமேஷ் சொன்ன மாதிரி சின்னம் இல்லாமல் போட்டியிட்டாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் என்னுடைய கருத்து. அது உங்களுடைய இறுதியான பார்வையாக நீங்கள் சொல்கிறீங்க. நான் திரு பவுன்ராஜ் அவர்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். திரு பவுன்ராஜ், உங்களுடைய லாஸ்ட் கமெண்ட்ஸ். வணக்கம். நம்ம விஜயன் சார் சொன்னாங்க ஒரு செய்தி. எப்படின்னா பொதுச் செயலாளர் இதில் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்கிறது எப்படி சட்டத்தில் இல்லைன்னு. ஒரு கட்சியை நிர்வகிக்கணும்னா அதுக்கு அவைத்தலைவருக்கு என்ன ரைட்னா கூட்டுறதுக்கு தான், பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு தான் அவைத்தலைவருக்கு பவர் இருக்க ஒன்றி செக்கிலையோ நிர்வாகம் பண்ணுறதுக்கோ எதுலையும் கையெழுத்து போடுறதுக்கோ அவருக்கு எந்த பதவி பவரும் இல்லை. ஆனால் அதில் பவர் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது. எனவே அந்த கட்சியை நிர்வகிக்கணும், கட்சியினுடைய நல்லது கெட்டது நிதிகளை இது பார்க்கணும் போகணும்னா பொதுச் செயலாளர் அவசியம் தேவை. ஏன்னா அவர் சார் சொன்னபடி ஒரு பொதுச் செயலாளர் நியமனங்கள் பத்தி நிறைய விவாதிச்சோம். இல்ல இந்த பொதுச் செயலாளர் நியமனங்கள் பத்தி நம்ம நிறைய விவாதிச்சிட்டோம். சார் சொன்னதுக்கு சொல்றோம். புரிஞ்சுட்டேன். இதே கருத்துக்களை நீங்க ஏற்கனவே இதே நிகழ்ச்சியிலும் தெரிவிச்சிருக்கீங்க. வேற சுருக்கமான வேற இறுதியான கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் பதிவு செய்யலாம். திரு பவுன்ராஜ், இப்ப எங்க கிட்ட அனைத்து மெம்பரும் இருக்காங்க.
122 எம்எல்ஏ இருக்கும், 37 எம்பி இருக்கும், பொதுக்குழு உறுப்பினர் 95% இருக்கும், ஒன்றிய கழக செயலாளர் 90% எங்கள்கிட்ட இருக்கு. கட்சி ஃபுல்லாவே எங்க கிட்ட தான் இருக்கு. எனவே ரெட்டை அலை நிச்சயமா எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா ரெட்டை அலை நாங்க ஆர்கே நகர்ல ரெட்டை அலை நிக்கும். நாங்க நிச்சயம் அதிமுக வெற்றி பெறும். இதுதான் என்னுடைய வாதம். உங்களுடைய நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. நம்ம பொறுத்து பார்க்க முடக்கப்பட்டுச்சுன்னா சட்டத்துக்கு நீங்க பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இது என்ன ஆக போகிறது என்று. நிச்சயமாக இது தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட பல்வேறு அரசியல் தரப்புகளில் இது பார்க்கப்படுகிறது. இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு செல்ல போகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்ன மாதிரியான முடிவு வழங்கப்படுகிறது என்பதும் மக்கள் என்ன முடிவை வழங்குகிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான கருத்தாக இந்த விஷயத்தில் பார்க்கப்படுகிறது. இது ஒரு கட்சியுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய தேர்வு என்னவாக போகிறது என்பது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலுக்கே ரொம்ப முக்கியமான தீர்ப்புகளாக இந்த தீர்ப்புகள் கருதப்படுகின்றன. தமிழக அரசியலுக்கு மட்டுமில்லாமல் தமிழக மக்களுக்கே ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய அரசியல் சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய விதத்தில் இந்த தீர்ப்பு இருக்குமா என்பது தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது என்பதற்காக தான் வித் பேட்டட் பிரெத் அனைவருமே காத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இரட்டை இலை சின்னம் என்பது ஒரு அணிக்கு செல்ல போகிறதா அல்லது முடங்க போகிறதா என்ற தொடர் விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய முடிவுக்காகவும் ஆர்கே நகர் தொகுதி மக்களுடைய முடிவுக்காகவும் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. காத்திருப்போம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.